என்ன ரீசன் தெரியலிங்க, இங்கேயே பயங்கரமாக டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம வந்து லெஃப்ட் லைன் வைக்கக்கூடாதுங்க. ஏன் லெஃப்ட் லைன் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் லைன் வந்து அந்த தடுப்பு வச்சுருக்காங்க, டிவைடர் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய வண்டியை பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கூட ப்ரொசீஜர் கிடையாதுங்க. இப்போ அதனால தான் நம்ம ரைட் லைனில் வச்சு போயிட்டுருக்கோம். நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பேருந்தும் நிற்கிதுங்க, அவரும் ரைட் லைனில் தான் வர்றாருங்க. இந்த லெஃப்ட் லைனில் வைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்புங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் லைனை வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் உள்ளே பூந்துடுறாங்க. தெரியுதுங்களா? லெஃப்ட் லைன் வைக்கவே கூடாதுங்க, பட் லெஃப்டில் வச்சு போகிறாங்க. இது வந்து மிக மிக ஒரு தப்புங்க. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கேன், இந்த டிவைடர்லாம் டூ வீலர்களும் அப்படி தான். நீங்கள் பார்க்கலாம், ஒரு காரை ஒட்டியே பாருங்கள், அந்த கார் லெஃப்ட் திரும்புறாருங்க, அந்த டிவைடர் ஒட்டியே உள்ளே போடுறதுங்க. அது ரொம்ப டேஞ்சருங்க. இந்த மாதிரி நம்ம வண்டிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னாலும் இந்த லெஃப்ட் ஒட்டியே டூ வீலர் வராங்க, அது ரொம்ப டேஞ்சருங்க. ஏற்கனவே பாருங்கள், நம்ம ஏற்கனவே லெஃப்ட் ஒட்டி போகிறோம், நம்ம வண்டி ஒட்டி வருவாங்க. ஸோ நம்மளால லெஃப்ட் ஸ்பீடாக திருப்ப முடியாதுங்க. ஸோ தயவுசெய்து டிவைடருக்கு இடத்துல ஒரு பக்கம் லைனில் நின்றுவாங்க. லெஃப்டில் வந்து கொஞ்சம் வந்து சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முற்றிலும் ஒரு தவறான ப்ரொசீஜர் தானுங்க.